சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஐயப்பன பற்றி நெறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவ எண்ட் ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, சபரிமலைக்கு கருப்பண்ணசாமி வந்த வரலாறு என்ன? இத பத்தி தான் பார்க்க போறோம். சுவாமி ஐயப்பன் பந்தளத்துல இருந்து புலிப்பால் எடுக்க செல்றப்போ, தந்தை ராஜசேகர பாண்டியன் ஐயப்பனுக்கு வெள்ளை துணியில அரிசி, கற்கண்டு, முந்திரி இது எல்லாத்தையும் வச்சு நல்லா கட்டி ஐயப்பன் கிட்டயும் கொடுத்து வழி அனுப்புறாரு. ஐயப்பனும் அத வாங்கிட்டு காட்டுக்கு போறாரு. அங்க மகிஷி அறைக்கு ஐயப்பன் பார்க்க, மகிஷி ஐயப்பன பார்த்ததுமே இவன் தான் தன்னை அழிக்க பிறந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஐயப்பன் போர் செய்யறதுக்கு தயாரானாரு. அப்போ சிவபெருமான் தன்னோட காளை மேல வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த காளையும் கட்டிட்டு கிட்டக்கவே நின்னாரு. அது இப்போ காளகட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கேயே நின்றபடியே கருப்பண்ணசாமியை அழைச்சாரு. கருப்பன் ஆவேசமா சிவபெருமான் முன்னாடி தோன்றினாரு. சிவபெருமான் கருப்பனை உடனே ஐயப்பனுக்கு உதவி செய்ய செல்க அப்படின்னு சொல்ல, கருப்பன் ஐயப்பனுக்கு உதவினாரு. இது ஒரு வரலாறு. இன்னொரு வரலாறு இருக்கு. ஐயனார் சிவனோட வேண்டுகோளுக்கு இணங்க ஐயப்பனை அவதாரம் செஞ்சு அவரோட இருந்த கருப்பண்ணசாமி நாகமா முதல்ல தோன்றினாரு. ஐயப்பன் பம்பையில குழந்தையா இருக்கிறப்போ அவருக்கு காவலா கருப்பசாமி நாகமா கிட்டக்கவே இருந்தாரு. மன்னன் ஐயப்பனை தன்னோட இருப்பிடம் கொண்டு செல்லக்கூடிய வரைக்கும் அவருக்கு காவலா பின்தொடர்ந்தாரு கருப்பன். ஐயப்பன் சபரிமலைக்கு சென்று தவத்துல அமர்ந்தப்போ கருப்புசாமி கூடவே காவலுக்கு அங்கேயே அமர்ந்தாரு. ஐயப்பனை பார்க்க வரக்கூடிய பக்தர்களோட பக்தியை சோதிக்கிறதுக்காக கரிமலையை உருவாக்குனாரு சங்கிலி கருப்பன். அங்கேயே கரிமலை உச்சியில கோவில் கொண்டு இருக்கிறாரு சங்கிலி கருப்பன். சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களை ஐயப்பன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இவரோட பொறுப்பு. சபரிமலைக்கு கிளம்புறப்போ கருப்பனை பக்தனோட வீட்டுல அமர ஐயப்பன் சொல்ல, அதற்கு கருப்பன், ஐயனே எப்படி அவர் சபரிமலைக்கு கிளம்புறார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐயப்பன், என்னை காண வரக்கூடிய பக்தன் இருமுடியை எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து கிளம்புறப்போ தேங்காய் ஒன்று அங்க உடைப்பான். அப்போ தாங்கள் அவனோட வீட்டுல அனைவருக்குமே காவலா அவனோட வீட்டுல அமர்ந்துக்கோங்க. பக்தன் என்னை தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றப்போ தேங்காயை உடைப்பான். அப்போ தாங்கள் அங்க இருந்து வந்துடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுபோலதான் அன்னையில இருந்து கருப்பன் சபரிமலைக்கும் அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கும் காவலா இருந்துட்டு வர்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஐயப்பன் பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வரும். நீங்களும் ஐயப்பனை பற்றி நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.